டே ஸ்டூடெண்ட்ஸ், நேத்து கொடுத்த ஹோம்வொர்க் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துட்டீங்களா? இவர் எப்ப ஹோம்வொர்க் கொடுத்தாருன்னே தெரியலையே. எப்படி செக் பண்ண மாட்டாரு, அப்படியே உட்காந்துக்குவோம். வர நிறைய பேர் நான் சொல்ற ஒர்க்க கரெக்டா பண்ண மாட்டேங்கிறீங்க. என் மேல இருக்கிற பயம் விட்டு போச்சுன்னு நினைக்கிறேன். இவர் மேல எப்ப பயம் இருந்துச்சு, இப்ப குறைய இருக்கு. இன்னைக்கு ஒரு 3 டே ஃபுல்லா வேஸ்டா போனாலும் பரவாயில்ல, ஒருத்தரோட ஹோம்வொர்க் வந்து இண்டிவிஜுவலா செக் பண்ண போறேன். இது செக் பண்ண போறதா? ஐயோ, என்ன பண்றேன்னு தெரியலையே. முடிக்காதவங்க இப்பயே சொல்லிட்டீங்கன்னா பனிஷ்மெண்ட் கொஞ்சம் கம்மியா இருக்கும். பேக்குக்குள்ள அப்படியே தேடுற மாதிரி ஆக்டிங்க போட்ட வேண்டியதான். லைனா ஒருத்தவங்களா கொண்டு வாங்க. எங்க இங்கதான் வச்சு நோட்டை காணாமே. அடுத்து நீ எடுத்துட்டு வா. சார், இதை எடுத்துட்டு வர சார், எடுத்துட்டு வர சார். என்னப்பா ரொம்ப நேரமா பேக்குள்ள தேடிட்டு இருக்க? ஹோம்வொர்க் பண்ணையா இல்லையா? சார், நான் ஹோம்வொர்க் எல்லாம் கரெக்டா பண்ணிட்டேன் சார். மறந்து போய் வீட்லயே வச்சுட்டு வந்துட்டேன் சார். ஓஹோ, அப்படியா? இந்த போனு உங்க அம்மாட்ட போன் பண்ணி வாட்ஸ்அப்ல நீ எழுதின ஹோம்வொர்க்க போட்டோ எடுத்து அனுப்ப சொல்லு. இது போட்டோ எடுத்து அனுப்புறதா சார்? அது வந்து அப்படின்னா என்ன பொய் சொல்லி ஏமாத்தலான்னு பாக்குறியா? ஒண்ணா சார், போய் சார், அது சரி. இன்னொரு டைம் எவனாச்சும் போய் பேசுனீங்க, இவனுக்கு நடந்த நிலைமை தான் உங்களுக்கு நடக்கும்.